உங்கள் ஸ்டேட்டஸில் கார்த்திகை மாதம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ரொம்ப பாதிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏன் கார்த்திகை மாதம் மட்டும் மேஷ ராசிக்கு பாதிக்கும்னு சொல்லியிருக்கீங்க? எதனால்? சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு பேர் சந்திராஷ்டமம்னு பேர். உங்களோட ராசிக்கு 8வது இடத்துல கோச்சார கிரகங்கள், அதாவது வருட கிரகங்கள் 4, மாத கிரகங்கள் 4, தினகிரகம் 1. இதில் தினமும் மாறக்கூடியது நட்சத்திரம். டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு இடம் மாறினே வருது. 2.25 நாளைக்கு ஒரு நாள், 2.25 நாளுக்கு ஒரு முறை, அதாவது 54 மணி நேரத்துக்கு ஒரு முறை ராசியை மாறிக்கிட்டே வரக்கூடியது சந்திரன். மாதத்துக்கு ஒரு முறை, சுமார் அப்ராக்சிமேட்டில் 30 நாளைக்கு ஒரு முறை மாறக்கூடியது 4 மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது, வருடத்துக்கு ஒன்றும் இல்லை, அது 12 மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது குரு பகவான். 18 மாதம், அப்ராக்சிமேட்லி 18 மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியது ராகு கேது. அது பயிற்சி, ராகு கேது பயிற்சி. 2.25 வருஷம் அல்ல 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை, 2.5 வருஷம், அப்ராக்சிமேட்லி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியது சனி பயிற்சி. ஆக 4 வருட கிரகங்கள், 4 மாத கிரகங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் தினகிரகம். இந்த 27 நாளுக்கு ஒரு முறை சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடியது பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறதுனால, சந்திரன்னா என்னன்னா மனம்னு அர்த்தம், தாயின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியான, இப்போ மேச ராசிக்குன்னா 4ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரர், ரிஷப ராசிக்குன்னா 3ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரர், மிதுன ராசிக்கு 2ஆம் வீடு. அப்படின்னா என்ன, இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு, கடக ராசிக்கு 1ஆம் வீடு, சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடுன்னு இப்படி இருக்கு இல்லையா? எண்ணிக்கை எங்கேருந்து என்றமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை இருக்குது. இப்போ 4ஆம் வீடு அப்படின்னா என்னென்னா, மேச ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனாக இருக்கார். ஆக மேசராசிக்கு சந்திராஷ்டமம் வந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியான பாதிப்பு தான் ஏற்படுத்தும். என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னா, மன உளைச்சலை ஏற்படுத்தும். அது எந்த வகையிலன்னா, அசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம் மற்றும் அம்மா, இந்த மாதிரியான வகையில் அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது பேர் தான் சந்திராஷ்டமம்னு பேர். அன்றைக்கி தான் பஞ்சர் ஆகும், அன்றைக்கி தான் பெட்ரோல் இல்லாமல் போகும், அன்றைக்கி தான் வண்டி கீழே விழுந்துடும், ஆக்சிடெண்ட் ஆகலாம், இது போல் இருக்கும். அம்மா அன்றைக்கி தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை அம்மாவுக்கும் தனக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், வீட்டில் ரிப்பேர் ஏற்படலாம், வண்டியில் ரிப்பேர் ஏற்படலாம். இது போல் நடக்கிறதெல்லாம் இந்த மேஷ ராசிக்கு 4ஆம் வீடுங்கிறதுனால. இப்போ ரிஷப ராசிக்குன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, வேறு மாதிரி பிரச்சனை வரும். அது என்ன வரும் அப்படின்னா, திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். இளைய சகோதரத்துக்கு பாதிப்பு ஏற்படும், இளைய சகோதரத்தினால நமக்கு மன உளைச்சல் ஏற்படும், இதெல்லாம் வரக்கூடியது. இதுபோல் 12 ராசிக்கு ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துன்றது, அதனால் அதை பற்றியான விளக்கம் இதில் அதிகமாக சொல்லலை. இப்போ இந்த கேள்விக்கான பதில் மட்டும், மேஷ ராசிக்கு மட்டும் ஏன் சொன்னீங்க அப்படின்னாக்கா, இப்போ கார்த்திகை மாதம் நடக்குது, அதனால் அவருக்கு சொன்னேன். இப்போ நான் பாருங்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் வந்தால் பாதிக்கும்னு சொன்னல, சந்திரன் மட்டும் இல்லைங்க, 9 கிரகத்தில் எந்த கிரகம் 8ல் வந்து நின்னாலும் அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். சனி வந்ததுன்னா அஷ்டம சனின்னு பேர், சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம்னு பேர், குரு வந்தால் அஷ்டம குருன்னு பேர், அஷ்டம கேது, அஷ்டம ராகு, இந்த மாதிரி 9 கிரகத்தில் எது வந்தாலும் இந்த மாதிரி தான் பாதிக்கும். அதெல்லாம் காலகாலமாக லேட்டாக வரப்போகுது. ஆனால் மாதம் வரக்கூடிய சூரியன் கரெக்டாக வரக்கூடியது எதுனா 8வது மாதம், தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதத்துக்கு சூரியன் வந்து நிற்கிறாரு. அதோடு சேர்ந்து சந்திரனும் வழக்கம் போல் ஒரு சந்திராசிரமத்தை கொடுக்குது. அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா, அது பேர் கார்த்திகை மாதத்தில் இந்த சூரியனும் எல்லா மாதத்துலையும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை வேறு வரும். அமாவாசை அன்றைக்கே பொதுவாக வந்து மனநிலையில் மற்றும் கடலுக்கே வந்து அமைதி இருக்காது, கடலுக்கே அமைதி இருக்காது. இயற்கையில் பல மாற்றங்கள்லாம் வரக்கூடியதில் அந்த அமாவாசை நேரங்களில் தான் அதிகம் வரும். அதுபோல் ஒவ்வொன்றுமே வந்து இப்போ கூட புயல் இருக்குது அப்படின்னா, இந்த அமாவாசையில் தான் வந்து புயல் வந்து உருவானது வங்கக்கடலில் உருவானது வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு தான் உருவாகும். ஆக சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அது பேர் அமாவாசை நாள். நிறைய பேர் அறியாமையில் என்ன பண்ணுறாங்க, சுப நாள்னு நினச்சிக்கிட்டு அந்த நாளெல்லாம் போயிட்டு நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. ஒரு நாளும் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் முகூர்த்தங்கள் பஞ்சாங்கத்தில் எழுதப்படவில்லை, எந்த காலண்டர்லையும் போட்டிருக்காது. அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் சுபகாரியங்கள் செய்வதில்லை. பூஜை காரியங்கள் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சுப நாள் கிடையாது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி செய்ய மாட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அந்த சுப நாள் அல்லாத அந்த நாள் சூரியனும் சந்திரன் யாருக்கெல்லாம் ஒரே நேரத்தில் சேருது அப்படின்னு பார்த்தா சூரியனை வச்சு தான் மாத கணக்கு. சித்திரையில் சூரியன் வந்து அதாவது மேசராசி வந்து சித்திரை மாத ராசின்னு பேர். சூரியன் எங்கே நிற்கிறாரோ அது மாதம், சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அது நட்சத்திரம், அதே ராசி. ஸோ ஒவ்வொரு மாதமும் சூரியனும் சந்திரன் இணையறதை வச்சு இதை சொல்லலாம். அந்த நேரங்களில் ஒரு கிரகம் 8ல் இருந்தாலுமே பாதிக்கும்னா இப்போ கண்டிப்பாக 2 கிரகம் இருக்கும். சில நேரங்களில் ஏற்கனவே அதில் ஒரு கிரகம் இருக்கும். அப்போ அதோடு இதெல்லாம் சேர்ந்து சேரும்போது 30 நாள் சூரியன் அங்கேயே இருப்பார் 8ல். அதோட சந்திரன் வந்து சேருது, 2 கிரகமாகிடுச்சு. இது இல்லாமல் வேறு ஏதாவது மாத கிரகங்களோ வருட கிரகங்களோ வந்து நின்றுதுன்னு வச்சுங்க, 8ல் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை அந்தளவுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது அதெல்லாம் பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 2 கிரகம் ஒன்றா இருக்கிறது. சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு எல்லா மாதத்துலேயும் போடுறேன், கேலண்டர்லலாம் கூட போட்டிருப்பான், நீங்கள் பார்க்கலாம். இப்போ மாதத்தையும் இதையும் சேர்த்து சொல்கிறேன். மேசராசிக்கு கார்த்திகை மாதம் அமாவாசை சேர்ற நாள், அமாவாசை மட்டும் கிடையாது, 54 மணி நேரம். ஆக்சுவலி அது ஏதோ ஒரு சில மணி நேரம் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் 54 மணி நேரமும் நம்ம வந்து உஷாராக இருக்கணும், 2.25 நாளும் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ மேசராசிக்கு அப்ராக்சிமேட்லி அந்த அமாவாசை நாளில் கார்த்திகை அமாவாசைன்னு வச்சுக்கங்களேன், அமாவாசையும் சந்திராஷ்டமும் கூடுகின்ற நாள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேசராசிக்கு கார்த்திகை அமாவாசை ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. கார்த்திகை அமாவாசை சந்திராஷ்டமம்னு பேர். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் அமாவாசை சந்திராஷ்டமம் எடுத்துக்கங்க. மேசராசிக்கு கார்த்திகை மாதமும், ரிஷபராசிக்கு மார்கழி மாதமும், மிதுன ராசிக்கு தை மாதமும், கடகராசிக்கு மாசி மாதமும், சிம்ம ராசிக்கு பங்குனி மாதமும், துலாம் ராசிக்கு வைகாசி மாதமும், கன்னியா விட்டுட்டா, சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி, கன்னி ராசிக்கு கன்னிக்கு சித்திரை மாதமும், துலா ராசிக்கு வைகாசி மாதமும், விருச்சிக ராசிக்கு ஆனி மாதமும், தனுசு ராசிக்கு ஆடி மாதமும், மகர ராசிக்கு ஆவணி மாதம். மகரத்துக்கு அப்புறமா கும்பராசி, கும்பராசிக்கு புரட்டாசி மாதம், புரட்டாசிக்கு அப்புறம் மீனராசி, மீனராசிக்கு ஐப்பசி மாதம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அதோட 8வது ராசியில் சூரியன் வந்து நிற்கிறத வந்து அந்தந்த மாதமாக சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக இந்தந்த மாதங்களில் வரக்கூடிய சந்திராஷ்டமமும், பர்டிகுலராக அமாவாசை சந்திராஷ்டமமும் சொல்லக்கூடிய அன்னைக்கு மனசஞ்சலமோ, மன அமைதியின்மையோ, மனக்குழப்பமோ, வேறு ஏதாவது பல வகையான பிரச்சனைகளோ, என்றைக்கெல்லாம் ஆற வச்சிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் அன்றைக்கி வந்து விஸ்வரூபம் எடுக்கிறதோ இதெல்லாம் செய்யும். அதனால் இந்த நாட்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரம் செய்யலாமா அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க, அதுதான் மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதை விட பெரிய பரிகாரம் என்னென்னா எண்ணி துணிக கர்மம். எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக இருங்க, மறந்து போகாமல் இருங்க. அன்றைக்கி மறந்து போயிடுவாங்க பெரும்பாலும். மறந்து போகாமல் அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருங்க, எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.